ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மினி விலாகு. இந்த கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி காலையில் வந்து தேங்காய் சட்னியும் தோசையும் தான் செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னி வந்து நம்ம ஹோட்டலில் வர டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சியும் 2 சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். தம்பிக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். முன்னெல்லாம் வந்து ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடுவானே. இப்போ வந்து ஃபோனை மறக்கடிக்கிறக்காண்டி அவனுக்கு அது மாதிரி கதை சொல்லிவிட்டு இல்லை வேடிக்கை காமிச்சிட்டு இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு தான் சாப்பாடு ஊட்டுறேன். அப்போ தான் ஈஸியாக கொஞ்சம் ஃபோனை வந்து மறப்பான் அப்படின்னு. முடிஞ்ச வரை ஃபோனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். அவன் நம்ம பார்க்காம இருந்தாலே பசங்க பார்க்காம இருப்பாங்க. இதனாலே நான் வீடியோவும் ரொம்ப எடுக்க முடியலை. ஈவினிங் போல் ஆனதும் அந்த தெப்ப குளத்துக்கு தான் வந்திருந்தோம். கோயில் குளம். அங்கேயே வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஊஞ்சல் எல்லாமே இருந்தது. இங்கே தான் வந்துடுவோம் ஈவினிங் ஆகிட்டா. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்தான், வண்டியில் தான் வரணும். எப்போயாவது தான் வர முடியும். அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஈவினிங் போல். அவன் இந்த ஒயிட் கலர் மீனும் பிளாக் கலர் மீனும் இருக்கும், 2 மீன் நிறையா இருக்கும். அதே தான் பார்த்துட்டு இருப்பான். சரி வந்தது மீன் பார்த்துட்டே இருந்தான். அவன் மீனோட அந்த தண்ணியை பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆனான். தண்ணின்னா போதும் நல்லா விளையாடுவான். சரி ரொம்ப நேரம் ஆச்சு விளையாட போகலான்ட்டு அவன் விளையாடுறதுக்கு முன்னாடி நான் போய் ஊஞ்சல் ஆட விளையாண்டுட்டேன். அவனும் நானும் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டோம். அவன் மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, ஏன்டா என்னையை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் 2 பேரும் விளையாடுறீங்கன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனை உட்கார வச்சு அவன் வந்து ஊஞ்சலில் உட்காரவே முடியலை. அவனுக்கு வலிக்கி விழுகிற மாதிரியே போயிட்டான். அதனால நான் மடியில் உட்கார வச்சு ஆட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் ஏதோ எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்ட்டு இந்த சைடு இருந்த இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார், காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் மறுபடியும் மீன் பார்க்க போயிட்டோம். ஒருத்தவங்க பிஸ்கட்டு பொரி எல்லாம் வாங்கிட்டு வந்து நிறையா போட்டனால எல்லா மீனும் வெளியே வந்துருச்சு. சரி மறுபடியும் நாங்கள் மீன் பார்க்க போயிட்டோம். இந்த ஒயிட் கலர் மீனும் அப்படி தான் வெளியே வந்துச்சு. பிஸ்கட்டு போட்டால் அப்படி வந்து சாப்பிடுது. மீன் பிஸ்கட் சாப்பிடுமே, இதை பார்த்தா தெரியுது. பொரியெல்லாம் வந்து அப்படியே பாக்கெட்டோடு இழுத்துட்டு போயிடுச்சு போட்டோன்னே. அவரும் போட்டு கிளம்பிட்டார். ஃபஸ்ட்டு அவருக்கு தான் அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராருன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் மீனுக்கு தான் போட்டு அவர் கிளம்பிட்டார். அப்படியே நாங்களும் கொண்டு வந்த வடையை சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.